மக்களே, சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு ஜீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு வந்துட்டு 1/4 ஸ்பூனு, மிளகு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 பட்டை, 1 ஏலக்காய். அப்புறம் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு அரைச்சி எடுத்து பெரிய வெங்காயம், தக்காளி இதை வந்துட்டு வதக்கி வச்சுக்கணும் குழம்புக்கு. சிக்கன் வந்துட்டு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு அதை ஊற இன்னும் நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க மக்களே, இது பேர் வந்துட்டு என்னன்னு தெரியுமா? கல்பாசி, சோம்பு, 4 கிராம்பு, அப்புறம் வந்துட்டு பட்டை, ஏலக்காய் 1 இதெல்லாம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு போடணும். அந்த எண்ணெயில் போட்டாச்சு. அப்புறம் பெரிய வெங்காயம் போட போகிறோம். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை பார்த்துக்கோங்க, நம்ம குழம்புல எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை போட்டால் ஹேர் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும். ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது, கருவேப்பிலை எல்லாம் நல்லா சாப்பிடணும், அப்போ தான் ஹெல்த்தி கூட. அடுத்து தக்காளி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் உங்களுக்கு 1 ஸ்பூன், உங்க வீட்டில் எப்படியோ. மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் போடணும் மல்லித்தூள், சாரி. மசாலா இப்போ ஓரளவு மக்களே, இப்போ வந்துட்டு அந்த மசாலாவுக்கு வந்துட்டு சிக்கன் போட போகிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி சொன்னோம்னா இந்த மசாலா ஃபர்ஸ்ட் அந்த மசாலா வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு கிண்ண வேண்டியதுதான். இங்கே பாருங்க, சிக்கன் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு, கலர்ஃபுல்லாக கொதிஞ்சிட்டே இருக்கு. நாங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது வந்துட்டு லாஸ்ட்டில் குழம்புல வந்துட்டு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும்ட்டு. கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்குவோம், வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி போட போகிறோம்.